ஹலோ காய்ஸ், வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, வத்தல் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உரப்பத்துக்கு மாதிரி லைஸாக எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காயும் தேவைக்கேற்ற தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க, நல்லா பேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுட்டு எங்களுக்கு பல்லாரி தான் கிடைக்கும், சின்ன வெங்காயம் கிடைக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு கிரேவி குழுன்னு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் கிரேவியும் சேர்த்துக்கோங்க. எனக்கு பாத்திரம் அது சின்னதாக இருந்துன்னு சொல்லி குக்கருக்கு மாற்றிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. ஏன்னா பச்சை வாடை போனால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜாரில், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு கூட நல்லா கிண்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக நான் போட்டு 3 விசில் விட்டுட்டேன். 3 விசில் விட நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.